கோவையில் கஸ்தூரிபா காந்தியின் 156வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மகாலிங்கம் மாரியம்மாள் மணிவிழா அறக்கட்டளையின் ஆதரவுடன் இயங்கும் கோவையில் உள்ள கஸ்தூரிபா காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளை கஸ்தூரிபா காந்தியின் 156வது பிறந்த நாளை வளாக தினமாக கொண்டாடியது. இந்த கொண்டாட்டத்திற்கு சக்தி குழுமத்தின் தலைவர் எம். மாணிக்கம் தலைமை தாங்கினார். நமது நம்பிக்கை இதழின் ஆசிரியர் முத்தையா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் மகாத்மா காந்தி தனது மனைவியின் நினைவாக 1945ஆம் ஆண்டு கஸ்தூரிபா காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளையை நிறுவினார். இந்த அறக்கட்டளையின் ஒரு கிளை 1953ஆம் ஆண்டு கோயமுத்தூரில் வரதராஜபுரம் காமராஜர் சாலையில் நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த காந்தியவாதியும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவருமான பொள்ளாச்சி அருள்செல்வர் என். மகாலிங்கம் அதன் நிலையை அறிந்தும் 1992ஆம் ஆண்டு தனது மகாலிங்கம் மாரியம்மாள் மணிவிழா அறக்கட்டளையின் கீழ் நிறுவனத்தை ஆதரிக்க நடவடிக்கை எடுத்தார். அப்போதிலிருந்து வளாகத்தில் ஒரு சித்த மருத்துவமனை, குடிநோய் சிகிச்சை மையம், காது கேளாத குழந்தைகளுக்கான வாய்மொழி பயிற்சி பள்ளி, 1994ஆம் ஆண்டு முதல் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கைத்தொழில் பயிற்சியும், சமீபத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் பிராக்கில் ஒருங்கிணைந்த சிகிச்சை மருத்துவமனை ஆகியவை உள்ளன. ஆயிரத்தி 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட குடிநோய் மையம் 19,000க்கும் மேற்பட்ட நபர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காது கேளாத மற்றும் வாய்பேச முடியாத குழந்தைகளுக்கான கஸ்தூரிபா காந்தி பள்ளி செவித்திறன் குறைபாடுகள் 300 முதல் 350 குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதோடு பேசவும் பயிற்சி அளித்துள்ளது. 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த பள்ளியில் சேர்க்கப்படுகின்றார்கள். இது மாநில வாரிய பாடத்திட்டத்தின் கீழ் ப்ரீகேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளை வழங்குகிறது. இந்த பள்ளியில் ரூபாய் 150 மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு பணம் செலுத்த முடியாதவர்களுக்கு இது விலக்கு அளிக்கப்படுகின்றது. குழந்தைகள் பேச கற்றுக்கொள்ள சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது. நிகழ்வில் பேசிய சக்தி குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் அவர்கள், நமது சமூகம் சவால்களால் நிறைந்துள்ளது. ஆனால் மற்றவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த நாம் என்ன செய்ய தேர்வு செய்கிறோம் என்பதுதான் உண்மையிலேயே முக்கியம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மகாலிங்கம் மாரியம்மாள் மணிவிழா அறக்கட்டளையின் 13 ஊழியர்களும் 15 ஆண்டுகால சேவையை நிறைவு செய்த சக்தி குழுமத்தின் 8 ஊழியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வின் போது மது மீண்டவர் மற்றும் மாண்டவர் குறித்த புத்தகத்தை சிறப்பு விருந்தினர் மரவின் மைந்தன் முத்தையா வெளியிட்டார். முதல் பிரதிநிதியை என். மகாலிங்கம் மற்றும் கம்பெனியின் MD சந்திரசேகர் பெற்றுக்கொண்டார். மகாலிங்கம் மாரியம்மாள் மணிவிழா அறக்கட்டளையின் மேலாளர் மகேந்திரன் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். இந்நிகழ்வில் குழுமத்தின் நிர்வாகிகள், பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.